தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கார்டனிங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சோப்பு நட் அப்படின்னு சொல்லுவோம், பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்மேடு ஷாம்பு எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம அந்த நுரை வர்றதுக்காக வந்து இதை வந்து சேர்த்துப்போம்ல, அதுதான் அந்த செடி தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாம்பு பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த டைமில் நான் வந்து இந்த பூந்தி கொட்டை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு அப்புறமா அந்த அவுட்டர் கவர் மட்டும் நமக்கு அதில் தேவைப்படும் நம்ம வந்து ஷாம்பு பண்ணுறதுக்கு. அதை எடுத்துட்டு அதுக்குள்ளாடி இந்த விதையெல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தோம். அந்த விதையில தான் நம்ம இப்போ செடி வளர்க்க போகிறோம். எப்படி வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பூந்தி கொட்டை. இன்னுமே இதை வந்து ரீத்தா, சோப்னட் இந்த மாதிரி பல பேர்களில் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கேளுங்க, கிடைக்கும். இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பொதுவாக இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, வீட்டிலே செய்யக்கூடிய ஹோம்மேடு ஷாம்பு, பாத்திரம் பூசக்கூடிய பொருள் எல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த விதையை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய குட்டி உரலில் வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி உடச்சிட்டோன்னா விதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் சாதாரண ஒரு கல் வச்சு உடச்சா கூட எடுக்க முடியும். இப்போ நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளாடி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த விதை. அது நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த அவுட்டர் கவர், அந்த தோல் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம ஷாம்பு செய்கிறதுக்கு, அதே மாதிரி அந்த பாத்திரம் பூசக்கூடிய பொருள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நல்ல நுரை வந்து கொடுக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த விதைகளெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த விதைகளை வச்சுட்டு செடி வந்து வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த விதைகளை வந்து மண்ணில் வைக்கலாம். இந்த மண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்துருக்கக்கூடியது சாதாரண மண் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நார் பொடி, அதாவது கோகோபீட் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்குன்னா மண்ணில் வந்து கலந்து அதையும் சேர்த்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விதை வந்து முளைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். மண்ணில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, விதை வந்து ரொம்ப ஆழத்தில் வைக்கக்கூடாது, மேலோட்டமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லேசான மண்ணாக தான் இருக்கணும். லேசான மண்ணாக இருந்தால் தான் விதைகள் வந்து ஈஸியாக முளைச்சி வந்து மேலே வந்து வரும். ரொம்ப ஒரு சில மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றின உடனே ரொம்ப கெட்டியாக போகிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மண் வந்து எடுக்காதீங்க, விதை வந்து மேலே வராது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலோட்டமாக நம்ம வந்து இந்த விதைகளை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து செடி வந்து வந்துடும். இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக எடுத்து அப்படி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஓட்டையை போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிச்சு விடுறது மாதிரி பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது விதைக்கு வந்து சரியான தண்ணி கிடைக்கும், கரெக்டாகவும் முளைச்சி வந்து நமக்கு வந்து வரும். நம்ம வந்து விதை வச்சதுக்கு அப்புறமா 40வது நாளில் சரியாக வந்து பார்த்திங்கன்னா 40 டேஸில் நமக்கு வந்து முளைச்சி வந்திருக்கு. ஒரே ஒரு விதை மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு வாரம் 2 வாரம் பார்த்துட்டு விதை முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. நமக்கு வந்து இது கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக தான் எடுக்குது. 40 நாளுக்கு அப்புறமா தான் அந்த முளைக்க ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் வந்து 1 வாரத்துக்கு அப்புறமா வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ ஒரு செடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வச்சு எல்லா விதையுமே நமக்கு வந்து முளைக்கலை. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. நிறைய விதை வந்து வைக்கணும், அப்போ தான் நமக்கு 1-2 செடிகள் நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்து கொஞ்சம் விதையெல்லாம் அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த சாய்வாக இருந்து அது மாதிரி போயிடுச்சு வேஸ்ட்டாக. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு சரியான இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நிறைய விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 செடி வந்து இதில் வந்து வந்திருக்கு. இனிமேல் வந்து நம்ம அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ செடி வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள், இந்த அளவு பெருசாக வந்து வளர்ந்தாச்சு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 8-9 மாதங்களுக்கு பிறகு தான் நமக்கு வந்து இந்த மாதிரி காய்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பலன் வந்து கிடைக்கிறதுக்கு டைம் வந்து அதிகமாக தான் ஆகும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சோப்னட் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு பொருள் தான். நமக்கு வேணால் நம்ம வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம விற்பனை செய்கிறதுக்கு கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், இது கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆனால் பெரிய மரமாக வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்ததில்ல பெரிய மரம் எப்படி இருக்கும்னு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து இது ஊரில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதுதான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.